ஒரு சிறிய சிறுவன். அவன் மிதமான சுருள் முடியுடன், அழகான கண்களோடு, மிகவும் ஆர்வம் பளிச்சிடும் முகத்துடன் நிற்கிறான். அவனுக்கு முன்னால் ஒரு பசுமை காட்சியால் நிரம்பிய, வண்ணப்பூக்களும் மரங்களும் கொடிகளும் கொண்ட அதிசயமான தோட்டம் இருக்கிறது. தோட்டத்தின் கதவு பழைய மரத்தால் ஆனது. அதன் இருபுறத்திலும் கொடிகள் மேலே பற்றி ஏறிக்கொண்டு அழகாக அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த சிறுவன் கதவின் வழியே நுழைகிறான். காற்றில் இலைகள் மெதுவாக அசைந்து ஒலிக்கின்றன. சூரியன் மேலிருந்து ஒளி வீசி, தரையில் நீளும் நிழல்கள் ஒரு வர்ணக் காட்சியை உருவாக்குகின்றன. இப்போது ஒரு பெரிய சூரியகாந்தி பூ அவனை வரவேற்கிறது. அதன் மஞ்சள் இதழ்கள் சிரித்த முகம் போல் பிரகாசிக்கின்றன. அந்த பூ தனது வாழ்க்கை பயணத்தை சொல்லத் தொடங்குகிறது. அதன் கதையை கேட்கும்போது, அந்த சிறுவன் ஒரு விதை எப்படி ஒரு உயரமான தாவரமாக மாறுகிறது என்பதை வியந்து பார்க்கின்றான். அடுத்து, அருகிலுள்ள ஒரு பெரிய மரத்தின் வேர்கள் நிலத்திற்குள் ஆழமாக பாய்கின்றன. அந்த வேர்கள் நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை எவ்வாறு பெறுகின்றன என்பதை சிறுவன் பார்க்கிறான். மரத்தின் தோல் உறைந்தும் சுருக்கமானதாகவும் இருக்கிறது. மேலும், ஒரு பறவையின் கூடு. அதில் பறவைகளின் முட்டைகள் பிளந்து குட்டிகள் வெளிவருகின்றன. அவைகள் மெதுவாக வளர்ந்து, இறக்கைகள் விரித்து பறக்க கற்றுக்கொள்கின்றன. சிறுவன் அதை வியப்புடன் காண்கிறான். ஒரு புழு மெதுவாக மாறி ஒரு அழகான பட்டாம்பூச்சியாக மாறுகிறது. இந்த மாற்றத்தை பார்த்த சிறுவன் மிகவும் ஆச்சரியப்படுகிறான். பசுமையான புல்கள் சூரிய ஒளியை கிரகித்துக் கொண்டு அதனை ஆற்றலாக மாற்றும் மாயத்தை சிறுவன் காண்கிறான். புல்கள் பசுமையுடன் நடனமாடுகின்றன. அடுத்து, மண்ணுக்குள் இருக்கும் சிறிய நுண்ணுயிர்கள் தாவர வளர்ச்சிக்கு உதவுகின்றன என்பதை அவன் கற்றுக்கொள்கிறான். அவை சிறியதாய் இருந்தாலும் அசாதாரணமான பசியோடும் உழைப்போடும் எவ்வாறு வேலைகளை செய்கின்றன என வியந்து பார்க்கின்றான். ஒரு மரம் காயம் பெற்றிருக்கிறது. அதன் பட்டை சிதைந்து உள்ளது. சிறுவன் மெதுவாக, அழுத்தமின்றி அந்த மரம் தன்னை குணப்படுத்திக் கொள்ளும் சுழற்சியை பார்க்கிறான். இந்த எல்லா அனுபவங்களுக்குப் பிறகு, சிறுவன் தன்னை சுற்றியுள்ள ஒவ்வொரு உயிரினமும் ஒன்றோடொன்று எவ்வாறு இணைந்திருக்கின்றன என்பதை உணர்கிறான். மரங்கள், பூக்கள், பறவைகள், பூச்சிகள் எல்லாம் ஒரே உயிரியல் வலையில் பின்னிப் பிணைந்துள்ளன. மீண்டும் அந்த சூரியகாந்தி பூ சிறுவனை நோக்கி சிரிக்கிறது. அதன் இதழ்கள் ஒரு மஞ்சள் சூரியனாக பிரகாசிக்கின்றன. மற்றொரு மரம் பலத்த காற்றை தாங்கி நிமிர்ந்து நிற்கிறது. அதன் வேர்கள் நிலத்தில் ஆழமாக பதியப்பட்டிருக்கின்றன. சிறுவன் அதன் சக்தியை வியக்கிறான். அந்த பறவை இனிமையான இசையை பாடுகிறது. அந்த பறவையின் நிறங்கள் சூரிய ஒளியில் பிரகாசிக்கின்றன. சிறுவன் மகிழ்ச்சியோடு கேட்டுக்கொண்டிருக்கிறான். அந்த பட்டாம்பூச்சி தனது சிறகுகளை விரித்து பறந்து செல்கிறது. அந்த பட்டாம்பூச்சியை சிறுவன் வியந்து உற்று நோக்குகின்றான். புற்களை மெதுவாக தொட்டபோது அதன் மென்மையை உணர்கிறான். மண்ணுக்குள் உள்ள நுண்ணுயிர்கள் தொடர்ந்து வேலை செய்கின்றன. தாவரங்களை வளர்க்க உதவும் மகத்தான வேலையை அவை செய்கின்றன. சிறுவன் அதை பார்த்து வியக்கிறான். மீண்டும் அந்த காயம் பெற்ற மரம் தன்னை குணப்படுத்தும் சக்தியை வெளிப்படுத்துகிறது. அதனை பார்த்த சிறுவன் தனக்கு தானே குணமடைதலின் அழகையும் முக்கியத்துவத்தையும் உணர்கிறான். இப்போது சிறுவனின் முகம் வியப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கிறது. அவரது கண்கள் இந்த உலகத்தின் அற்புதங்களை நன்றியோடு பார்க்கின்றன. அந்த சிறுவன் தோட்டத்தின் ஒவ்வொரு மூலையிலும் அதன் அழகு மற்றும் இயற்கையின் அதிசயங்களை பார்த்து அதனை பற்றி உணர்கிறான். மேலும் பலவற்றை கற்றுக்கொள்கிறான். மீண்டும் அந்த சூரியகாந்தி பூ சிறுவனிடம் புன்னகையுடன் சொல்கிறது, வளர்ச்சியும் அறிவும் நம் வாழ்க்கையின் முக்கியமான பாகங்கள். கற்றுக்கொண்டே இரு. ஒருபோதும் கற்றுக்கொள்வதை நிறுத்தாதே. கற்றுக்கொண்டதை பிறருக்கு புகட்ட தயங்காதேயு. ஒரு மரம் குயிலில் கூட தன்னை நிலைநிறுத்துகிறது. அதன் வேர்கள் அதனை எவ்வாறு உறுதியாக வைத்திருக்கின்றன. மீண்டும் பறவையின் கூடு அவரது சிறுவர்களை பராமரிக்கும் காட்சி எத்தனை அன்பும் பாதுகாப்பும் நிறைந்தது. பட்டாம்பூச்சியின் பயணம், அதன் பரிணாம வளர்ச்சி, அதன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டமும் நமக்கு தெளிவாகிறது. புல்களின் பங்கு,
நிலத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் அவை எவ்வளவு முக்கியம் என்பதை நமக்கு கூறுகிறது. நுண்ணுயிர்களின் பணி ஒவ்வொரு செடியிலும் வளர்ச்சியை எவ்வாறு வலுப்படுத்துகிறது. காயம் பெற்ற மரம் மெல்ல சுகமடைந்து மற்ற மரங்களுக்கு தன்னுடைய அனுபவத்தை எவ்வாறு பகிர்கிறது. சிறுவன் தனது உள்ளத்திலிருந்து அன்பும் ஆச்சரியமும் கலந்த நன்றியுடன் தோட்டத்தை பார்க்கிறான். அவனது மனம் இப்போது இயற்கையின் அற்புதங்களால் நிரம்பியுள்ளது. அவனது பயணம் முடிவடைகிறது. அவன் தோட்டத்தை விட்டுச் செல்லும் போது அவனது மனம் கனத்திருந்தது. அந்த பசுமை உலகம் இன்னும் ஒரு முறை ஒளிர்கிறது.